வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது எங்க இருக்கு? இனி வரக்கூடிய நாட்களையும் தமிழகத்துல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? வடகிழக்கு பருவமழை ஏற்கனவே இயல்பான அளவை தாண்டி மழையை கொடுத்து கொண்டிருக்கும் நிலையில வரும் நாட்கள்ல வடகிழக்கு பருவமழை எவ்வாறாக இருக்க போகிறது, இல்லனா இதுதான் வடகிழக்கு பருவமழையுடைய முடிவு காலமா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. அந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமான விடைதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இது வெதர் வித் வேதா. வங்கக்கடல்ல ஏற்கனவே உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி கொஞ்சம் கொஞ்சமாக வடமேற்கு திசையில நகர்ந்து வந்த நிலையில இனி வரக்கூடிய நேரத்துல அது வடக்கை நோக்கி நகரப்போகிறது. அதாவது வடக்கு திசையை நோக்கி நகரப்போகிறது. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். தமிழகம் மட்டுமில்லாம ஆந்திரா, ஒடிஷா போன்ற மாநிலங்களுக்கும் அந்த மேகக்கூட்டங்கள் நகர்ந்து வருவதன் காரணமாக அந்த மாநிலங்களையும் பரவலாக மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சரி, தமிழகத்திற்கான மழை வாய்ப்பு எப்படி இருக்க போகிறது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போது தமிழகத்துல வடகடலோர மாவட்டங்கள், அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள்ல மட்டும்தான் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது ஒரு சில நேரங்கள்ல கனமழை அப்படின்றதான விஷயங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். அதை தவிர்த்து மற்ற தமிழக பகுதிகளில் நம்ம பெருமளவுக்கு மழையை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நம்மை விட்டு விலகி செல்கிறது. இப்ப பார்க்கலாம், அடுத்த 6 மணி நேரத்தில் எப்படி மாறப்போகிறது அப்படின்றத பார்க்கிறோம். அடுத்த 24 மணி நேரத்துல எப்படி நகர போகிறது, அடுத்த 48 மணி நேரத்துல அதோடைய தீவிரத்தன்மை, அந்த மழை பொழிவை கொடுக்கக்கூடிய அந்த அடர் மேக கூட்டங்கள் எல்லாமே நமக்கு ஆந்திரா, ஒடிஷா போன்ற மாநிலங்களை நோக்கி செல்வதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நமக்கு வராம அவங்களுக்கு தான், அதாவது அந்த மாநிலங்களுக்கு தான் அது சென்று பெருமழையை கொடுக்க போகிறது அப்படின்றத இதன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை எப்படி ஒப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த வாரம் தென் தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்கள்ல அதி கனமழை பெய்தது இல்லையா? அதுவும் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய தாக்கம் தான். அந்த மாதிரியான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது மற்ற மாநிலங்களுக்கு தான் மழையை கொடுக்க போகிறது. நமக்கு மழைக்கான தீவிரம் இனிமே கிடையாது. இன்றும் நாளையும் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மழை பெய்து வந்தாலுமே கூட ஒரு சில நேரங்கள்ல அது கனமழையாகத்தான் இருக்குமே தவிர அதீத கனமழையாகவோ அல்லது அச்சமூட்டக்கூடிய வகையிலான மழை பொழிவுக்கான வாய்ப்பு தமிழகத்திற்கு, குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களுக்கு இல்லை அப்படின்றத இப்ப நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். சரி, வானிலை ஆய்வு மையம் இது தொடர்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல மட்டும்தான் நமக்கு ஒரு சில நேரங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. அதை தவிர்த்து ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே நமக்கு பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு அப்படின்றது கிடையாது. ஆனா லேசானதுல இருந்து மிதமானது வரைக்கும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு மற்ற மாவட்டங்கள்ல அந்த மாதிரியான மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இதோடைய நகர்வும் தமிழகத்தை விட்டு விலகி செல்கிறது அப்படின்றத மீண்டும் நாம ஒரு முறை உறுதி செஞ்சுக்கலாம். சரி, வடகிழக்கு பருவமழையுடைய தற்போதைய நிலவரம் என்ன அப்படின்றத இதன் மூலமா நம்ம பார்த்தோம்னா நமக்கு புரியும். வடகிழக்கு பருவமழை தற்போது, அதாவது அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து இன்று வரைக்கும் பெய்ய வேண்டிய மழையின் அளவை விட தற்போது நம்ம இயல்புக்கு அதிகமான மழை பொழிவுதான் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அப்படின்றத இந்த தரவுகள் மூலமா நம்மளால பார்த்தா புரிந்து கொள்ள முடியும். பெய்ய வேண்டிய மழை, நமக்கு இயல்பாக பெய்ய வேண்டிய மழையின் அளவு அப்படின்னு பார்த்தோம்னா 41 சென்டிமீட்டர். ஆனா தற்போது வரைக்கும் நமக்கு பெய்திருக்கக்கூடிய மழையின் அளவு அப்படின்னு பார்த்தோம்னா 56 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 35% அதிகம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த வடகிழக்கு பருவமழை காலத்திலேயே தமிழகத்துடைய சராசரி மழை அளவு 44 சென்டிமீட்டர் தான். அதை தாண்டியே நம்ம தமிழகம் மழையை பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுல சென்னை அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னைக்கு இயல்பாக தற்போது வரைக்கும் பெய்ய வேண்டிய மழையின் அளவு 76 சென்டிமீட்டர். ஆனா தற்போது வரைக்கும் பெய்திருக்கக்கூடிய மழையின் அளவுன்னு பார்த்தோம்னா 97 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 27% அதிகம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இனி வரக்கூடிய நாட்கள்ல வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு முன்னாடி நம்ம ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பார்த்தோம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பார்த்தோம், ஃபெஞ்சல் புயல் பார்த்தோம். இப்படியாக பல்வேறு சலனங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த மாதிரியான பெரிய சலனங்கள் வரும் நாட்கள்ல வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவாகத்தான் இருக்குது. அதாவது தமிழகத்திற்கு அதிகனமழையை கொடுக்கக்கூடிய, அச்சமூட்டக்கூடிய மழை பொழிவு சலனங்கள் அப்படின்றதெல்லாம் தற்போதைக்கு குறைஞ்சிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து வரக்கூடிய 10 நாட்களுக்கு ஒரு சில மாவட்டங்களில் இடிமழை இருக்கலாம், ஒரு சில நாட்கள்ல கனமழை இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான சலனங்கள் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து அதி கனமழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கின்றன அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நம்மை விட்டு விலகி செல்கிறது. அதி கனமழைக்கான வாய்ப்பு நமக்கு குறைந்திருக்கிறது. இரண்டாவது,
ஆந்திரா, ஒடிஷா போன்ற மாநிலங்கள்ல இது அதி கனமழையை கொடுக்க போகிறது அப்படின்றது இரண்டாவது. மூன்றாவது, வடகடலோர மாவட்டங்களான காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களை தவிர தமிழகத்துடைய பிற மாவட்டங்கள்ல எங்கேயுமே நமக்கு கனமழைக்கோ மிக கனமழைக்கான வாய்ப்புகளோ கிடையாது. லேசானதிலிருந்து மிதமானது வரைக்கும் மழையை எதிர்பார்க்கலாம். அடுத்து நான்காவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வடகிழக்கு பருவமழை ஏற்கனவே இயல்பை தாண்டி நம்முடைய தமிழகத்துல பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்றத தரவுகள் மூலமாக பார்த்தோம். ஐந்தாவது என்ன அப்படின்னா, அச்சமடைய தேவையில்லை அப்படின்னு நம்ம அதிக கனமழை வரும்போதெல்லாம் சொல்லுவோம். ஆனா இப்ப மழைக்கான வாய்ப்பே மிக மிக குறைந்திருக்கு அப்படின்றதுனால இனிமே மக்கள் அச்சமடைய தேவையில்லை. ஆனால் அடுத்து வரக்கூடிய 10 நாட்களுக்கு இடிமழை இருக்கலாம். அதே போல ஒரு சில நேரங்கள்ல கனமழையும் இருக்கலாம். ஆறாவது முக்கியமான விஷயம், இனிமே பெரிய சலனங்கள், காற்றழுத்த தாழ்வு பகுதி, காற்றழுத்த தாழ்வு மண்டலம், புயல் போன்ற பெரிய சலனங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அடுத்த 10 நாட்களுக்கு மிக மிக குறைவாக தான் இருக்கு. அதற்கு பிறகு கடல் சார்ந்த அலைவுகள் மூலமாக ஏதேனும் ஒரு மாறுதல்கள் நிகழுது அப்படின்னா அதையும் நிச்சயமாக நம்ம காணொலியாக பதிவு செய்யலாம். இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம். இது வெதர் வித் வேதா.